மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. எப்பா அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே ஒரு நிம்மதி என்னன்னா, இன்னைக்கு சாண்ட்ரா இல்லாம ஒரு ப்ரோமோ வந்திருக்குது அப்படின்றதுல மன நிறைவா ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் லைட்டிங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு, ஃப்ளாஷில் வச்சு தான் எடுத்திருக்கேன், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அரோரா மற்றும் எஃப்ஜேக்கு இடையான ஒரு பிரச்சனைகள் தொடங்கி இருக்குது. ஸோ இதில் அரோரா போன வாரத்தோட பிரச்சனையை கேரி டவுன் பண்ணிட்டு வராங்களா, இல்ல எஃப்ஜே போன வாரத்தோட பிரச்சனையை கேரி டவுன் பண்ணிட்டு வராரா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல யார் மேல தப்பு, அரோரா மேல தப்பா இல்ல எஃப்ஜே மேல தப்பா அப்படின்ற முழு விவரத்தையும் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்னன்னா, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கேட்டகரி நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்குது போல. அதுல ஒவ்வொருத்தர் ரீசன்ஸ், பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா, இல்ல சொல்லியிருக்காங்க போல. அதுல அரோரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்ஜேவை நாமினேட் பண்ணியிருக்காங்க போல. அரோராவும் விக்ரமும் ஒரே ரீசனை பேஸ் பண்ணி எஃப்ஜேவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த எஃப்ஜே அவர்கள் அரோரா கிட்ட மட்டும் வந்து பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப அரோரா என்ன சொல்றாங்க, நீ டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணலன்னு நான் சொல்லல. எப்படி நீ டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணலன்னு நான் சொல்லல அப்படின்றதையும் சொல்றாங்க. டீமை விட்டு போனது தான் நான் சொல்றேன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ அங்க ஒரு சண்டை நடந்துச்சுல அந்த டீம் செலெக்ஷன் ப்ராசஸ்ல, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ன்ற டாஸ்க்ல ஒரு பிரச்சனை ஆயிட்டு 4 பேரை செலக்ட் பண்ணும்போது அவர் வந்து அந்த டீமுக்குள்ள ஒரு இதுலயே வரல, டிஸ்கஷனுக்கே வராம நான் உட்கார்ந்துறேன் நீங்க போங்கன்ற மாதிரி சொன்னது அது டீமுக்கு ஒரு டேமேஜ் தான். அந்த டீமுக்கு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாம போயிருந்த அந்த டாஸ்க்ல அது ஹெவி மைனஸா போயிருக்கும். அதைத்தான் அங்க சொல்ல வராங்க. ஒரு கோவத்துல நீ டீமை விட்டு போறன்னா அது உன்னோட தப்புன்றது தான் அரோரா சொல்றாங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அன்னைக்கு எஃப்ஜே பண்ணது தவறு தானே, அதை தானே அவங்க அங்க மீன் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. அதை தாண்டி டாஸ்க்லயும் ஒரு ஒழுங்கா 2 பேரும் கோஆர்டினேட்னா இருந்துன்னா அந்த டாஸ்கை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எஃப்ஜே ஒரு மூலையில உட்காந்து சிந்திக்க, சுபிக்ஷா ஒரு மூலையில உட்காந்து சிந்திக்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுல அரோரா சொன்ன பாயிண்ட் நியாயம் தான். நீங்க டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணல, கோவத்துல நீங்க டீமை விட்டு போனீங்க. ஐயோ, ஃபிளாஷ் ஹெவியா அடிக்கிறதால மறந்து போகுது. டீமை விட்டு போனதுன்னு தான் சொல்றேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, ஏன் கோவத்துல டீமை விட்டு போனீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட மீன் பண்றாங்க. இட் வாஸ் ஃபேர் கொஸ்டின் அப்படின்றது தான். ஓகே, ஃபேர் கொஸ்டின் தான். உடனே வந்து நான் டீமை விடல அப்படின்னு, நான் டீமை விட்டு போக அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, விக்கல்ஸும் அதானே சொன்னாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் டீமை விட்டு போனேன் அப்படின்னும் போது விக்கல்ஸும் அதானே சொன்னாருன்னும் போது நீ ஏன் என்கிட்ட மட்டும் வர. அரோராவோட கேள்வி என்னன்னா, விக்கல்ஸும் அதான் சொல்லியிருக்கான், நானும் அதே ரீசன் தான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட நீங்க என்கிட்ட மட்டும் எங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னும் போது கிளியர் கட்டா புரியுது. விக்கல்ஸ் கிட்ட போகாம உங்ககிட்ட வந்து கேட்க காரணம் அரோராவை வச்சு செய்யணும், அரோராவை அட்டாக் பண்ணணுன்றது தான் இவரோட இன்டென்ஷன். ஸோ வேற எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட்ல அரோராவை முடிச்சு விட்டா, அரோரா வந்து எஃப்ஜேவை முடிச்சு விட்டா, இந்த சான்ஸை வச்சு நம்ம அரோராவை முடிச்சு விடலான்ற மாதிரி திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்கார். ஓகே, அப்ப வந்து உடனே சொல்றாரு 4 பேரு, எப்படி 4 பேருன்னு பிக் பாஸ் சொன்னாருன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமாங்க, 4 பேர் பிக் பாஸ் சொன்னார் தான். ஆனா அந்த 4 பேர் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாம அந்த ஸ்டிக்கி நோட் சேலஞ்சில் போயிருந்தா கண்டிப்பா தோத்துருப்பாங்க. அதுல டான்ஸ் ஆடுறதுலேயே பல பேர் வீக் ஆயிருப்பாங்க. அதனால எஃப்ஜே போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கும்ன்றதான் டீம் திங்க் பண்ணுச்சு. ஆனா இவரு அதை டிஸ்கஷனுக்கே போகாம வாக் அவுட் பண்ணா அது தப்புன்றது தானே சொல்றாங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, இப்ப என்கிட்ட எதுக்கு ஏறிட்டு வர, அரோராவோட பாயிண்ட் என்ன, இப்ப என்கிட்ட ஏறிட்டு வர அப்படின்றத ஓப்பனா கேக்குறாங்க. என்கிட்ட மட்டும் வரேன்ற மாதிரி கேட்கும்போது கத்தாத பயமா இருக்கு, கத்தாத பயமா இருக்கு அப்படின்னா மாதிரி ஒரு பாயிண்டே சொல்றாரு. ஓகே, கத்தாத பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரா. ஓகே, ஐயோ பயமா இருக்கு. ஸோ நான் திரும்ப கேப்டனா வந்தா நீங்க கத்திக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், திரும்ப எஃப்ஜே கேப்டனே வந்தா கத்திக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னா மாதிரி கேப்டனை பத்தியும் அங்க ஒரு பக்கம் பேசுறாரு. ஓகே, இதுல திரும்ப எஃப்ஜே கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் அந்த இடத்துல வந்து நீ கத்தாதமா, உன்னால நான் பயந்துட்டேன்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. எஃப்ஜே கத்துறதால இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் பயந்துருப்பாங்கன்றது மட்டும் நோட் பண்ணி பாருங்க மக்களே. ஸோ எஃப்ஜே ஆதிரி மேல ஒரு பழிய போறார். ஓகே, அடுத்து உன்னோட சஜஷன் என்கிட்ட வைக்கா, ஐயோ, ஸோ என்னோட சஜஷன்பா நான் சொல்றேன், என்கிட்ட எகிரிட்டு வருவது நான் சொல்லுவேன். எப்படி என்னோட சஜஷன் என்கிட்ட எகிரிட்டு வர, அதை நான் சொல்லுவேன், நான் ஓப்பனா ஒப்பீனியன் சொல்லுவேன். எஃப்ஜே உனக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்றாங்க. ஸோ எஃப்ஜே பல பேர்கிட்ட அவர் போறதே அப்படிதான் இருக்கும். அதை தான் இங்க ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, ஓப்பனா தானே போட்டு உடைக்கிறாங்க. ஓகே, அதுதான் பச்சையா தெரியுது. நீ எகிரிட்டு வருதும் இங்க வந்து பேசுறது முழுக்க முழுக்க பச்சையா தெரியுது. எஃப்ஜே ஏன் இப்பெல்லாம் பண்றேன்ற மாதிரி அரோரா போட்டு உடைக்கிறாங்க. அது உடனே வந்து ஸோ நீ பண்றதா எனக்கு பச்சையா தெரியுது, எப்படி நீ பண்றதா எனக்கு பச்சையா தெரியுதுன்ற மாதிரி இவரு அரோராவை பார்த்து சொல்றாரு. ஸோ அரோரா பண்றதுமே அவருக்கு பச்சையா தெரியுதான். ஓகே, இது சொன்னவொன்னே அரோரா என்ன சொல்றாங்க,
ஒருத்தர் பாயிண்ட்டை பிடிச்சி கரெக்டா பேசிட்டா வந்து அப்படியே புட் டவுன் பண்றது, அப்படியே கீழே எடுத்து இழுன்னு இழுக்கிறது. இதுதானே எஃப்ஜே நீ பண்ற. பாயிண்ட் பேசினா பாயிண்டா பேசவா, இல்லைன்னா எதுக்கு வர? அப்படியே பாயிண்ட்ல பேசி லாக் பண்ணிட்டாங்கன்னா நீ இப்படியே வந்து அடுத்தவங்களை புட் டவுன் பண்றதுக்கான எந்த வேலையும் நீ பாப்ப அப்படின்றத சொல்றாங்க. அதுவும் வேலிடா தான் இருக்கு. ஏன்னா எஃப்ஜே அது செய்வார், செய்யாமலாம் இல்ல. பட் எஃப்ஜே என்னன்னா அங்க பார்வதின்னு நினைச்சிட்டாரு. அரோரா வந்து பார்வதின்னு நினைச்சிட்டு ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாரு. எப்பா அந்த பொண்ணு பாயிண்ட்லயே அடிக்கும் எஃப்ஜே, உனக்கு தெரியாது. நீ வந்து பார்வதி வேணா டீல் பண்ணலாம் எஃப்ஜேவால, ஆனா அரோராவை எஃப்ஜேவால டீல் பண்ண முடியாது. அந்த பொண்ணு தெளிவா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசும், கவுண்டர் அடிக்கும். அந்த கவுண்டர்லயே நீ காலி ஆயிருவ. இப்ப கூட எஃப்ஜே மேலதான் தப்பு இருக்கு. அவர் எகிரிட்டு போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரீசன்ஸ் வேலிட் தான். நீ கோவப்பட்டு டீமை விட்டு வெளியே போனது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு ரீசன். நீ தைரியமான ஆளாச்சு, நீ ஏன் போய் விக்ரம் கிட்ட கேட்கல? விக்ரம் கிட்ட கேட்க வேண்டியது தானே. விக்ரம் கிட்ட கேட்காம ஏன் அரோரா கிட்ட வர? அப்ப போன வாரம் அந்த பொண்ணு பண்ணது உன் மனசுல இருக்கு, அதை இங்க வெளிப்படுத்துற நேரம் இப்ப மாட்டிக்கிட்டா முடிச்சு விட்டுலான்னு வந்திருக்கீங்க, அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.